வெற்றி சேத்தி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. யமுனா வந்து ரொம்ப சோகத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அப்பன்னு பார்த்து துர்கா வந்து கால் பண்ணி சக்தி வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து ஸ்டேயா வந்து இருக்காங்க. வீட்டில் வந்து பேசின பூஜா தான் எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப என்ன அமுச்சு வைக்கிறேங்கிறா. நிச்சயம் இந்த ஆதாரத்தை மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு ஸ்டேயா வந்து சொல்லிட்டு இருக்கப்ப துர்கா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒன்று வந்து துர்கா வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸ்டேயாவும் வீட்டுக்கு வராங்க. நானும் வரேன், வீட்டில் ஏதோ பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவங்க தாம்மா வந்து என் கேஸை வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அந்த வழக்கறிஞர் வந்து ஏமாத்துற மாதிரி தெரிஞ்சாங்க. இப்போ இவங்க தான் வந்து சூப்பராக வந்து வாதாடி ஏகப்பட்ட ஆதாரத்தெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம். நிச்சயம் வந்து குற்றவாளி வந்து யார் என்ன எதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அவங்கள நாளைக்கு உள்ள தூக்கி போட்டுருவோம். சர்ப்ரைஸாக இருக்கட்டும், அது வரைக்கும் ரகசியமாகவே இருக்கட்டும்ங்கிற மாதிரி எம்நாட்டை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நடந்த பிரச்சனையெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து வழக்கறிஞரோட வந்து வந்திருக்காப்புல. ஒன்று என்ன பிரச்சனைன்னு சொன்னோன்னே ஸ்டேயாட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம எம்னா ஓ இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா, சரி சரி நான் பார்த்துக்கிறேன், மரியாதையாக உனக்கு எனக்கும் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே விவாகரத்து பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இரு, நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறது சரியே இல்லை எம்னா, எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை, மரியாதையாக கையெழுத்து போட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கார்த்தி ஒரு பக்கம் ஸ்டேயாக வந்து பார்க்குறாங்க. உங்களுக்கு விருப்பமா டைவர்ஸ் கொடுக்கல? எனக்கு விருப்பமே இல்லை சார். அவங்க தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. அப்படி இருந்தவங்க தேவலாம் வழக்கறிஞரும் வந்து விவாகரத்து கேட்கலாம், ரொம்பவே தப்பு, பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஸ்டேயா நீங்கள் யார் மேடம் இதெல்லாம் கேள்வி கேட்குறதுக்கு? இந்த வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வழக்கறிஞராக இருந்தால் என்ன வேணான்னு பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து சத்தம் போடுறாங்க. மிஸ்டர் தேவலாம் வார்த்தையை வந்து விடாதீங்க. நாங்கள் எதாவது ஒன்று பண்ணால் உங்களால் நிரந்தரமாக எந்திரிக்கவே முடியாத அளவு ஆகிடும். என்ன மேடம் பண்ண முடியும்? என் பக்கம் நியாயம் இருக்குது. இவனும் நானும் மியூச்சுவலாக பிரிஞ்சுக்கணும் தான் நான் வந்து விவாதத்து பக்கத்தில் கையெழுத்து கேட்குறேன். இவன் மாட்டுக்கு அவன் வாழ்க்கையை பார்க்கட்டும், நான் மாட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி இருந்தாலும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? யமுனா கிட்டேருந்து உங்களால் கையெழுத்தெல்லாம் வாங்க முடியாது. நான் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன், ஓவராக தான் பண்ணுறீங்க. என்னால் யமுனாட்ட எப்படி வேணாலும் கையெழுத்து வாங்க முடியும்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. நானும் பொறுமையாக பேசலான்னு பார்த்தா ஓவராக தான் பேசுகிறீங்க. யமுனா பேரில் வந்து ஒரு புகார் கொடுக்க சொல்லி கையெழுத்து போட்டு கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுன்னு வச்சுக்கிங்களேன், ஆயுசுக்கு உங்களால் எந்திரிக்கவே முடியாது, உள்ளே தள்ளிடுவேன் பார்த்துக்கங்க, அப்புறம் கம்பியை தான் எண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஸ்டேயா சார் என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து ஆஃப் பண்ணுறாங்க. அவங்க சைடு வாதாடுற வழக்கறிஞர், நீங்கள் மியூச்சுவல் டைவர்ஸ்ன்னு சொன்னனால மட்டும்தான் கையெழுத்து போடுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால தான் நான் இங்கே வந்தேன். கடைசியில் பார்த்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து இழுத்து விட்ருவீங்க போல இருக்குது. ஸ்டேயா சொன்ன மாதிரி செஞ்சாங்கன்னா அப்புறம் மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு தான் வரும். அதான் உன் சைடு இருக்கிற வழக்கறிஞரே சொல்லிட்டாங்களப்பா, தயவு செஞ்சு சத்தம் போடாமல் போனேன்னா இங்கேருந்து நீ முழுசாக போகலாம். இல்லைன்னு வச்சுக்கேன், யமுனா கிட்டேருந்து ஒரு புகார் போதும். அந்த ஒரு புகார் இருந்துச்சுன்னா அப்புறம் வாட்டமே முடிஞ்சிடும். என்ன நினச்சிட்டு இருக்க? பொண்ணுங்கன்னா உனக்கு கிள்ளிக்கிற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ஸ்டேயா எதுவுமே பேச முடியாமல் மௌனமாக வந்து கார்த்தி மாட்டு விருட்டுன்னு போகிறாங்க. நல்ல வேலை என் வாழ்க்கையை வந்து நீங்கள் சேவ் பண்ணி கொடுத்துருவீங்கன்னு நல்லாவே தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு